இன்னைக்கு காலையில இன்ஸ்டாகிராம்ல சும்மா ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு வீடியோ, நல்ல சோக மியூசிக், டைட்டில் கூட கரெக்டான டைம்ல சிபிஆர் பண்ணி உயிரை காப்பாத்தின டாக்டர். ஒரு டாக்டர் கிளினிக் செட்டப் மாதிரி இருந்துச்சு. நடுவில் ஒரு டேபிளுக்கு இந்த பக்கம் டாக்டர், இந்த பக்கம் 2 பேர். ஒருத்தர் பேஷண்டா இருந்திருக்கலாம். பேசிட்டே இருக்காங்க. பேசிட்டே இருக்கும் போது இந்த பக்கம் இருந்த 2 பேர்ல ஒருத்தர் அப்படியே கொலாப்ஸ் ஆயிட்டாரு. அவர் தலை சாஞ்சு போயிடுச்சு. இப்படி சாயில இப்படி சாஞ்சிடுச்சு. உடனே அந்த டாக்டர் சீட்ல இருந்து எந்திரிச்சு வந்து சிபிஆர் பண்றாரு. ஒரு 4-5 தடவை குத்திருப்பாரு. அதுக்கப்புறம் பேஷண்ட் எந்திரிச்சு உட்கார்ந்தாரு. வாட்ஸ்அப்ல அந்த வீடியோவை என்னோட ஸ்டேட்டஸ்ல வச்சு 5வது நிமிஷத்துல எனக்கு ஒரு கால். ஸ்கூல் ஃப்ரெண்டு, அவனோட அப்பா கார்டியாலஜிஸ்ட். டே, எங்க அப்பா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரா அப்படின்னு சொன்னான். சரி கொடுடா. உடனே அவங்க அப்பா, பிரதீப் அந்த வீடியோ ஸ்டேட்டஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணிடு, அப்படியே ரிப்போர்ட்டும் பண்ணிடு அப்படின்னு சொன்னாரு. ஏன் அங்கிள் என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் ஒரே வார்த்தையில, ஏதோ ஸ்டேஜ் வீடியோ, அது சும்மா நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. வியூஸ், லைக்ஸ், கமெண்ட்ஸ்க்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்கல்ல, அந்த கமெண்ட்ல போய் பார்த்தா சிபிஆர் பண்ண கத்து கொடுத்த டாக்டருக்கு தேங்க்ஸ், நீங்க தான் டாக்டர் கடவுள், இந்த வீடியோ பார்த்து தான் எல்லாரும் சிபிஆர் பண்ண கத்துக்கணும் அப்படின்னு எக்கச்சக்க கமெண்ட்ஸ். நம்ம சோசியல் மீடியா எதை நோக்கி போயிட்டு இருக்கு?